நீ மாட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பி வரும்போது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நீ சொல்லாம அம்மைக்கு விளக்கு போட வந்தா அது தப்பு இல்ல. அண்ணே, நான் என்ன ரிசப்ஷனுக்கே வரமாட்டேன் நான் சொன்னேன். அம்மாவோட ஞாபகம் நேரம் வேற இருந்துச்சு. அவங்க மாமா வேற நீ போமா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்தேன். இதுல என் மேல என்னன்னு தப்பு இருக்கு? ஏத்தா, அதுக்கு வாசல் நிக்க வச்சே பேசணுமா? உள்ள கூட்டு போய் பேசிக்கலாம்ல. ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட. எதுக்குப்பா கூப்பிடணும்? ரிசப்ஷனுக்கு போறோம்னு நம்ம எல்லாருமே கிளம்பி ரெடியா தானே நின்னோம். அவசரப்பட்டு ரிசப்ஷனை கேன்சல் பண்ணது யாரு? அவங்க தானே. கேட்டா என்னால அவமானமா? இது எப்படிப்பா நியாயமாகும்? இல்லை, அதெல்லாம் போறவ பேசிக்கிடலாம். முதல்ல அவரை உள்ள கூப்பிட போதே இல்லையா? மாட்டனே. நீ யாருன்னு எங்களுக்கு சாமிக்கு மேல இல்லையா? சரி, நான் பணத்தை தப்பாவே இருந்தாலும் எப்படி உன்னை கால்ல விழ வச்சு வேடிக்கை பார்க்கலாம் இவரு? இல்லை, அவரு என்ன காலில் விட சொல்லல. நானே தானே விழுந்தேன். வேணா அவளை கேட்டு பாரு. அவரை ஏன் தடுக்கல? கால்ல விழற மாதிரி செஞ்சுட்டு தடுக்காம வீட்டுக்குள்ள போனவரை நான் எப்படி நான் மன்னிக்க முடியும்? நீ சொல்லுன. தப்புதான் ரத்னா, தப்புதான். காலில் விழுந்தவரை மதிக்காம போனது தப்புதான். அவராவது எங்க வீட்டுக்குள்ள காலில் விழுந்தாரு. நான் வேணா இப்ப 4 பேர் பார்க்க அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்போவாது என்ன மன்னிப்பியா? இல்லை மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன செய்திய? இதுக்கு மேல நான் என்ன மாமா செய்ய முடியும்? அவகிட்ட கேளுங்க. இல்லை, இப்ப அவளை உள்ள கூப்பிட போதே இல்லையா? ஏ ரத்னா, இதுக்கு மேலே அடம் பிடிச்ச யாருக்கும் நல்லதில்ல. மாமா, அண்ணனோட காலையே விழுந்துட்டாரேக்கா. இதுக்கு மேலேயும் என்னக்கா வேணும் உனக்கு? வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுக்கா. ஏட்டி, பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். கை நீட்ட வச்சிடாத. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்காதான்? கூப்பிடு வாங்கன்னு. இப்ப நீ கூப்பிட போதியா இல்லையா? சரி கூப்பிடுறேன். ஆனா நான் மனசுல இருந்து கூப்பிடல. நான் அவரை மன்னிக்கவும் இல்லை. அவ்வளவுதான். வாங்க உள்ள. அப்புறம் என்ன கூப்பிட்டல்ல? வாங்க மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்குள்ள. சரி சொல்லுவாங்க. கூடனே. இல்லை, நான் எடுத்துக்கிட்டேன். வா, வாங்க. வாங்க உள்ள. உள்ள வாங்க. அடியே ரத்னா, உங்க அண்ணன் காலில் விழுறது மட்டும் இல்ல, இந்த தெருவிலே உருண்டு பொருளை சொன்னாலும் அதை நான் செய்வேன். ஆனா அது எல்லாத்தையும் உன் கணக்குல நான் எழுதி வச்சுக்க வேண்டி. என் வீட்டுக்கு நீ வருவல்ல, அப்ப நான் எல்லாத்தையும் 10 மடங்கா உனக்கு தருவேன் பாரு. நீ கதறி கதறி அழறத பார்த்து நான் ரசிக்க போறேன்டி. நான் வந்தது உன்னை கூட்டிட்டு போகல, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகத்தான். என் வீடு தாண்டி இனிமே உனக்கு ஜெயிலே. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வர்றேன் மாமா. எப்போ உனக்கே தெரியலன்னு சொன்னா என்னத்த செய்ய? இப்ப என்ன செய்யறது? இல்ல, எனக்கே ஒன்றும் புரியல. துக்கம் நடந்த வீட்டில் 6 மாசத்துக்கு எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது. ஆனா மாப்பிள்ளை இப்படி வந்து நிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னா அவங்க கிட்டயும் கேட்கணும்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்டையும் கலந்து பேசி விஷயத்த சொல்லணும்ல. அவங்ககிட்ட சொல்லாம எப்படி செய்ய? இந்த நேரத்துல அவங்களையும் கூப்பிட்டா அந்த பொட்டக்கடலை சித்தப்பாவும் வந்து நிப்பாரு. சிக்கலை அதிகமா தாண்ட ஆக்குவாரு. இப்போ கேதை நடந்து 4 நாள் தான் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு இந்த காரியம் செய்யற வரைக்குமாவது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாவ. சாங்கியம் சடங்குண்டு 1008 விஷயம் இருக்குல்ல. இல்ல, ஒரு வேலை பண்ணு. ஏத்தா, பாக்கியத்துக்கு ஒரு போனை போட்டு கேள. ஐயோ மாமா, உடனே அம்மா இங்க ஓடி வந்துருவாங்க. இத ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. சண்முகம் சொல்றது கேளு. இன்னைக்கு நிலைமையில இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க கூடாது. அதுவும் இந்த வீட்டுல வைக்கவே கூடாது. இப்ப என்னதை செய்ய? அவர் எங்க படுக்க வைக்க? ஏய், ஒண்ணு பண்ணுவோம்.
அங்க ரூம்ல நீயும் வெங்கடேஷும் படுத்துக்கோங்க. நான் இங்க இவளுங்களோட படுத்துக்கிறேன். ஏத்தா நல்ல யோசனைத்தா. இல்ல நீ மாப்பிள்ளை படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு போ. சரிப்பா. மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உள்ள கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, நீங்க அங்க போய் படுங்க போங்க. ஏன் மாமா இங்க படுத்தா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நீங்கள் உங்களை இங்கே படுக்க வைக்க முடியுமா? அங்கே கட்டிலுக்கு போங்க, அங்கே பேன்லாம் இருக்கு, அங்கே போய் ஆமா, படுத்துக்கிடுங்க. ஆமா அந்த குளிர் கூட வரும்ல, குளு குளு மிஷின் அது கூட இருக்கு போங்க. இல்ல. மாப்பிள்ளை. ஆமா வெங்கடேஷ், சண்முகம் அதே ரூம்ல தான் படுத்துப்பான். போங்க, நீங்களும் அங்கேயே படுத்துக்கோங்க. எனக்கு இந்த குடும்பத்தோட சூழ்நிலை புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நானும் ரத்னாவும் இதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம். நான் எப்ப ரத்னாவோட பேச ஆரம்பிச்சனோ அப்பவே நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். மாமா, தயவு செஞ்சு என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையாவோ இல்ல வேத்தாளாவோ பார்க்காதீங்க. இவங்கள மாதிரி நானும் இதே குடும்பத்துல பிறந்திருந்தா எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி என்னையும் நடத்துங்க மாமா. மாப்பிள்ள உங்களுக்கு பெரிய மனசு, ஆனா ஊர் தப்பா நினைக்காதா? அது எப்படி தெரியும் மாமா? நானும் நீங்களோ வெளியே போய் சொன்னாதானே மாமா தெரியும். உள்ள நடக்கிறது உள்ளே இருக்கட்டும். எனக்கு இங்க படுக்கிறதா கம்ஃபர்டபுளா இருக்கும் மாமா. தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க ப்ளீஸ். மாமா கொஞ்சம் தள்ளுங்க. என்னல என்ன பாக்குறீங்க? வழக்கம் போல நீங்க போய் படுங்க. எல்லாரும் தூங்கலாமே, லேட் ஆச்சுல. சண்முகம், நான் கூட வெங்கடேஷ் என்னமோ நினைச்சேன். இப்பதான் அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுதுடா. அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிவிட்டாரு. அவர் நல்லவராக இருக்க போய் தானே ரத்னா அவர் ஆசைப்பட்டதே. அவ கொடுத்து வச்சவள. கிளை பாண்டி, இங்க வால. என்னம்மா ரூம்ல படுக்கலையா? அங்க பாருல. ஆமா, அழுதுகிட்டு இருக்கா. பாவம்ல அவ. மதனி ஞாபகம், பெத்தவள பறி கொடுத்தவ. ஆறுதலா பேச பக்கத்துல அக்கா தங்கச்சிங்க கூட இல்ல. தனியா உட்காந்து எப்படி அழுதுகிட்டு இருக்கா பாரு. அம்மா, நான் வேணா அவளை ஒரு வாரம் அவ வீட்டுல இருந்துட்டு வர சொல்லவா? இலை, அவங்க சொன்னாதான் ஆறுதலா? இந்த வீட்டுல அவளுக்கு நாம தான் ஆறுதலா இருக்கணும். இலை, பாவல்ல அவ. யாரு ஆறுதல் சொன்னாலும் அவளோட துக்கம் ஆறாது. நீதாம்ல ஏதாவது நல்லபடியா சொல்லி அவளை தேத்தணும். என்னது? அவளை தேத்தனமா? எதுக்கு? என்னத்துக்கு? ஓ, இது எனக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பேச்சு. தயவு செஞ்சு நீ தலையிடாத. அவரை விடல, நீ போய் அவ பக்கத்துல உட்காரு. நல்ல விதமா 2 வார்த்தை பேசு. அதுலயே அவ துக்கம் அடங்கிரும். நம்ம கூட நிக்க ஆள் இருக்கு, துக்கத்துல சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சாலே போதும்ல. இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், போல போ. ஏற்கனவே என்னடா இவர் 2 பேத்தையும் சேர்த்து வச்சிடுவாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே இப்படி ஒரு காரணம் சூப்பரா அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு.
மாமா என்ன வேணும் மாமா? தண்ணி வேணுமா? இதோ போய் கொண்டாரு. இரு 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 உட்கார். என்னது? உட்காருன்னு சொல்றான்ல, உட்கார். என்ன மாமா அத்தையோட ஞாபகமா? சரி 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 சரி. அவங்க இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திரும்ப வந்தாங்களா இல்லையா? உங்க கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்கல்ல? இசக்கி அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அழுதா மட்டும் திரும்பி வந்துருவாங்களா என்ன சொல்லு? அப்படி ஒண்ணு நடக்கும்னா உன் கூட உட்காந்து நானும் அழுக தயாரா இருக்கேன். காயம் பட்டுருச்சுன்னு வையன், அந்த காயத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசு தான் வலிக்கும். அதை விட்டுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன்னு வைய, அப்புறம் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். அத்தையை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே கிடைக்க வேண்டியதுதான். என்ன புரியுதா? இல்ல உங்க அம்மா எங்கேயும் போகல. 20 வருஷம் சும்மா இல்ல, 20 வருஷம் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தவ அவ்வளவு சீக்கிரம் போயிடுவாங்களா என்ன? போயிட்டாலே, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே. இல்ல இசக்கி, அவங்க இங்கேயே தான் இருக்கா. அவ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வடிவத்துல உங்களை சுத்தியே தான் இருப்பா. அவங்களோட நினைப்பும் மூச்சு காத்தும் உங்களை விட்டு போகாதுமா. என்னலே இவன் சூடாமணி பேயா சுத்துவாங்கிற மாதிரி சொல்லுதான். நம்பு, அத்தை நம்மளை விட்டுட்டு போகல. இப்ப சுவாசிக்கிறோமே, இந்த காத்துல கூட அத்தை கலந்திருக்கா. அவ நம்ம மேல பாசம் காட்டுறாவில்ல, அந்த எல்லா மனுஷங்க உசுர்லயும் அத்தை கலந்திருக்காங்க. அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், மனசு லேசாயிடும். மாமா, இந்த துக்கத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க வார்த்தை எனக்கு எம்பட்டு ஆறுதலா இருக்கு தெரியுமா? ஆறுதலா இருக்கா? எனக்கு மனசு ஆற மாட்டேங்குதே. ஏ பாண்டி, முத்து பாண்டி, என் கண்ணாடிய பாத்தியாலே இங்கே? இப்பதானே போட்டுக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? அங்கதான் எங்கேயா இருக்கும் பாரு. ஆமலே, இப்பதான்லே கலட்டி வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. எலே பாண்டி, நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு பேச வேண்டாம். 2 பேர் ரூமுக்கு போய் பேசுங்க, போங்க. தேரி காத்து பணமரம் குத்தகை இப்ப நம்ம மாத்தி விட்டோம்ல, அத 80 ரூபாய்க்கு விட்டோம் குத்தகைக்கு. பாத்தியாலே, அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசுறத பார்த்து இவருக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் பாத்துக்கிறேன், நீ விடுமா. இல்ல முத்துமணி, உன்னையத்தானே கேட்க நானு. தேரி காட்டு பனை குத்தகை தானே, அத என்கிட்ட கேளு, நானே சொல்லுதேன். நீங்க வாங்க. தெற்கு காட்டுல மொத்தம் 420 மரம், மேற்கூரை தாண்டி இருக்குல்ல அங்க 30 மரம். இன்னும் விலாவாரியா தெரியணும்னா முதல்ல எழுந்து வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். எழுந்து வாங்க. அட வாங்க. ஹலோ, இப்படியா அழுதுகிட்டு இருந்தா எப்ப தூங்குறது? முதல்ல போய் தூங்கு. பிரியாரு, அழாத. சாமி,
எப்படியாவது இதுங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வாழ வச்சிரு. எனக்கு அது போதும். பெட்ரூம்ல படுன்னு சொல்லும் போதே நிம்மதியா போய் தூங்கி இருந்திருக்கலாம். நல்லவனா நடிக்கிறன்ற பேர்ல கொசுக்கடியில சாக வேண்டியதா இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. என்னாச்சுடா? உறக்கம் வரல. ஏன்? என்னத்த சொல்றது? மேல வா. ரத்னா பிரச்சனை மனசு குடையுதான். என்ன சொல்றதுன்ட்டு தெரியல. அம்மா இப்பதான் இறந்துருக்கு. அந்த வேதனை தீர்றதுக்குள்ள இப்ப ரத்னா பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப யோசனையா இருக்கு. வெங்கடேஷ் மனசு மாறுவாரான்னு எதிர்பார்த்தியா? இல்ல இல்ல, நீ காலில் விழுந்தப்ப கூட திரும்பி பார்க்காத மனுஷன் இப்ப ரத்னா வேணும்னு பிடிவாதமா வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்காரே, இது எதனால நடந்துச்சு? எதனால? அத்தை. அவங்க தான் வெங்கடேஷ் மனசை மாத்திருக்காங்க. நிஜமாதான்டா. திடீர்னு அவரா மனசு மாற வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு? பழக்கம் இல்லாத இடம், அதான் தூக்கம் வரல. அதான் அண்ணன் தான் முன்னாடியே சொன்னார்ல, உள்ள போய் படுங்கன்னு. அங்க பெட் இருக்கு, ஃபேன் இருக்கு, நிம்மதியா தூங்கிருக்கலாம்ல. சாச்சா, தூக்கமா முக்கியம்? அவங்க பாவம், பழகுன இடத்துல படுக்கட்டும். ரூம்ல படுத்தாலும் பழக்கம் இல்லாத இடம் தானே, அங்கேயும் எனக்கு தூக்கம் வராது. தேங்க்ஸ். நம்புடி, முழுமையா என்ன நம்பு. அப்பதான் உன்னை பழி வாங்க முடியும். நீ கதறி அழுவடி. அம்மாதாம்ல நமக்கு சாமி. அதுதானே நம்ம கொடியா இருந்து நம்மளை காப்பாத்துது. இப்போ புரியுது. மாப்பிள்ள மனசு மாறிட்டாரு. ஆனா ரத்னா இன்னும் கோவத்துல இருக்கால. அவளும் மனசு மாறுவாடா.
வெங்கடேஷ் மனசு மாறினது பெரிய விஷயம் இல்லையா? பாவம், வசதியை எல்லாத்தையும் விட்டுட்டு ரத்னாவுக்காக தரையில பாயில படுத்திருக்காரு. இது பெரிய விஷயம் இல்லையா? நான் வேணா உங்களுக்கு இங்க கட்டில கொண்டு வந்து போடவா? காத்தோட்டமா படுத்துக்கிறீங்களா? ரத்னா வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்ல. போக போக எல்லாம் பழகிடும் ரத்னா. அண்ணன் பாவங்க, நாள் முழுக்க கடையில உழைக்குது, ஊருக்கு உழைக்குது, எங்களுக்காக பாடுபடுது. நைட்டாச்சும் அது நிம்மதியா இருக்கணும்ல. ஆமா ரத்னா, அது முக்கியம் இல்ல. சரி, ரூம்ல படுத்துக்கிறேன்னு நீங்க சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை, வெளியிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். கட்டுன புருஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க நொன்ன சொகுசா தூங்கணும். அப்படித்தானடி? என்ன யோசிக்கிறீங்க? ஹே, ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்க பாசத்தை நினைச்சேன், அதான். இப்ப நீ செய்யற ஒவ்வொன்றுக்கும் நீ அனுபவிப்படி, நான் அனுபவிக்க வைப்பேன்.